இந்தியாவில் இருக்கும் பலருமே மனித உடல் தாங்கக்கூடிய அளவை விட இந்த வெயிலினுடைய தாக்கம் அந்த ஹீட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறத உணராமையே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க சமீபத்தில் வந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் ரொம்ப பெரிய அளவுக்கு வெயிலுடைய தாக்கத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹீட் என்னப்பா இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பலருமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதனால் இந்த அளவுக்கு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. போன வருஷமும் இதே மாதிரி 40 டிகிரி செல்சியஸ் தான் ஹீட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வருஷமும் அதே 40 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் நம்மள அந்த ஹீட்டை உணர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் நம்ம இந்த வருஷம் இந்த அளவுக்கு ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் பாதிக்கு மேலே இருந்தே வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக ஏப்ரல் கிட்ட வர வர ரொம்ப ஹீட் வந்து அதிகமாகிட்டே வந்ததை எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. மத்தியான நேரத்துலாம் வீட்டை விட்டே வெளியே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வெயில் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக டூ வீலரில் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மத்தியான நேரத்தில் அடிக்கிற காற்றே வந்து என்னமோ நெருப்பு குழம்பு வந்து மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ணவே முடியும் அப்படிங்கிற அளவுக்கு காற்று அனல் பறக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தண்ணியும் வந்து நமக்கு பாடிக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் அவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ தண்ணி வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம்ங்கிறது ரொம்பவே கொடூரமாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக இருந்துக்கிட்டு வருது. சரிப்பா, எதனால் இந்த அளவுக்கு ஹீட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு காரணம், ஹீட் வேவ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹீட் வேவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற காற்று கூட ரொம்பவே அனல் பறக்கும். ஸோ இதுதான் வந்து ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இந்தியன் மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ஹீட் வேவ் அப்படிங்கிறத எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடிச்சது அப்படின்னா அதை வந்து ஹீட் வேவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு, கரூர்னு சொல்லி பல இடங்கள்லையும் 40-41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பதிவாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த எல்லா இடங்கள்லையும் இப்போ ஹீட் வேவ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. சரி, ஹீட் வேவ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒரு விஷயமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீட் வேவ் இருந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. வருஷம் வருஷம் நம்ம 40 டிகிரி செல்சியஸ் பல இடங்கள்லையும் வெயில் பதிவாகிறத சகஜமாகவே பார்த்துருப்போம். ஸோ இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஈவெண்ட் மாதிரி மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதனால் இந்த வருஷம் ரொம்ப அதை நம்ம மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பலருக்குமே இருக்கிற கேள்வி. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு வெளியாக இருந்த ஒரு ஆர்டிக்கலில் ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்திய அரசாங்கம் ஹீட் வேவ்ங்கிறத மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க, ஹியூமிட் ஹீட் வேவ் அப்படிங்கிறத கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுக்கும் அப்படி என்னப்பா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு ஒரு கூலிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது இல்லையா, இதற்கான முக்கிய காரணம் என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் வெயில் அடிக்கும் போது அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணும். ஸோ அந்த ஹீட்லேருந்து அந்த ஆர்கன்ஸ்லாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தண்ணீர் தாகம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். நம்மளும் தண்ணி குடிப்போம், உடனே நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் கூல் டவுன் ஆகும். கூடவே அடிக்கிற வெயிலில் அந்த ஹீட்டில் அந்த தண்ணி எவாபரேட் ஆகி வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி எவாபரேட் ஆகி வெளியே வந்து வேர்வையாக போயிடுச்சு அப்படின்னா அந்த கூலிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிளை முடிச்சிருச்சு அர்த்தம். ஸோ இப்படி வேர்வை எவாபரேட் ஆன பிறகு மறுபடியும் நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும், மறுபடியும் நம்ம தண்ணி குடிப்போம், மறுபடியும் வேர்வை வரும், மறுபடியும் தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது கண்டினியூஸாக ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய வியர்வை உடம்புல தங்கிடக்கூடாது, டக்குன்னு எவாபரேட் ஆகி போயிடணும். அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கிற ஈரப்பதம் ரொம்பவே முக்கியம். ஸோ காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியர்வைங்கிறது டக்குன்னு எவாபரேட் ஆகும், நமக்கும் டக்குன்னு தண்ணி தாகம் எடுக்கும், நம்மளும் குடிப்போம், ஆர்கன்ஸ் எல்லாம் கூல் டவுன் ஆகும். அதுவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கிற ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை நார்மலோட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன், உடனடியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வியர்வையினால் எவாபரேட் ஆகி போக முடியாது, அது நம்ம கூடயே தங்கிடும், உடம்புலேயே தங்கிடும். ஸோ அப்படி அது உடம்புலேயே தங்கிருச்சுன்னா அடுத்த கட்டமாக நமக்கு தண்ணி தாகம் எடுக்காது. தண்ணி தாகம் எடுக்கலை அப்படின்னா நம்ம தண்ணியும் குடிக்க மாட்டோம், உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸை கூல் டவுனும் பண்ண மாட்டோம். ஆனால் ஆக்சுவலாக வெயில் ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வெயிலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதைத்தான் நம்ம ஹியூமிட் ஹீட் வேவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஒரு ஹீட் வேவ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடித்தாலே டக்குன்னு ஓகேப்பா இது ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க.
ஆனால் இந்த ஹியூமிட் ஹீட் வேவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 40 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்காது, 37 38 தான் இருக்கும். ஆனால் நமக்கு 45 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்கிற மாதிரி அப்படியே நம்ம உடம்பெல்லாம் வந்து கொதிக்கும், ஹீட் ஆகும், நம்ம ஹீட் அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதைத்தான் ஹியூமிட் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நார்மலாக கம்மியாக தான் வந்து அந்த ஹீட் இருக்கிற மாதிரி அந்த ஹீட்டை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் காட்டும். 38 தான்ப்பா இருக்குது, 39 தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே நம்மளுடைய உடம்பு அந்த ஹீட்டை அதிக அளவுக்கு ஃபீல் பண்ணும், 42 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி. இதைத்தான் ஹியூமிட் ஹீட் வேவ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், அது சில சமயங்களில் மனித உயிரை கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிப்பா, இந்த ஹியூமிட் ஹீட் வேவ் அப்படிங்கிறத எப்படி அளவிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வெட் பல்ப் தெர்மாமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வெட் பல்ப் தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் கணக்கிட்டு ஓகே இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஆனால் நம்ம நார்மலாக வெதர் ஃபோர்காஸ்ட்ல சொல்கிறாங்க இல்லையா 40 டிகிரி செல்சியஸ் 41 டிகிரி செல்சியஸ்னு, இது எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய காற்றின் ஈரப்பதத்தை கணக்கிடாமல் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வெட் பல்ப் தெர்மாமீட்டரில் 30 டிகிரி செல்சியஸ்ங்கிறதாங்க லிமிட்டு. ஸோ அந்த 30 டிகிரி செல்சியஸை தான் மனித உடம்பு அப்படிங்கிறது தாங்கும். 30 டிகிரியை தாண்டிட்டாலே மனித உடம்புனால தாங்க முடியாது. 35 தொற்றுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட யாருனாலுமே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 30லேருந்து 35 வரைக்கும் ஒரு சிலர் வந்து தாங்குவாங்க, ஒரு சிலர் தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சு. ஸோ இந்த 35 தொற்றுச்சு அப்படின்னா மனித உயிராக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை செடி கொடிகள் எதுனாலையுமே அந்த வெயிலை தாங்க முடியாதுங்க. ஸோ இந்த வெட் பல்ப் தெர்மாமீட்டரோட டெம்பரேச்சரை வச்சு தான் ஹீட் வேவை சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி இந்தியன் மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பண்ணுறது இல்லை. அதனால தான் சம்டைம்ஸ் போன வருஷம் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தது, இந்த வருஷமும் 40 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ரொம்ப அதிக அளவுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெட் பல்ப் தெர்மாமீட்டரின் படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பல தமிழக மாவட்டங்கள்லையும் 27லேருந்து 28ங்கிறது சகஜமாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் காரைக்கால் இந்த மாதிரி சில ஏரியாஸில் மட்டும் 30 வந்து டச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த 30 அப்படிங்கிறது மனிதனுடைய உடம்பு தாங்கக்கூடிய லிமிட். இதை தாண்டிடுச்சுன்னா ஒரு சிலரால் அந்த ஹீட்டையே தாங்கிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வெட் பல்ப் தெர்மாமீட்டர் அப்படிங்கிறதுல பதிவாகி இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்பவே ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதே அளவு 40 டிகிரி செல்சியஸ் 41 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த கணக்கீட்டு முறையில் நம்ம காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இது மட்டும் இல்லைங்க, எல் நீனோ எஃபெக்டும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. எல் நீனோ எஃபெக்டால தான் கடைசியாக பெய்த பருவமழை அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய அளவுக்கு பொய்த்து போயிடுச்சு. ஸோ இதனால தான் பல இடங்கள்லையும் இப்போ தண்ணீர் பஞ்சம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எல் நீனோ எஃபெக்ட்டுங்கிறது மழையை மட்டும் பாதிக்காது, நம்மளுடைய வெயிலினுடைய தாக்கத்தையும் பாதிக்கும், ஓவரால் பருவத்தையே வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எல் நீனோ எஃபெக்ட் இருக்கும் பொழுது வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது யூஸ்வலாக இருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த எல் நீனோ முடிகிற சமயத்தில் ரொம்பவே அதிக அளவுக்கு வெயிலும் தண்ணீர் பஞ்சமும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காரணம் ஜென்ரலாகவே எல் நீனோ வந்துச்சு அப்படின்னா மழையின் அளவு குறைஞ்சு போயிடும், தண்ணீர் பஞ்சம் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை தொடர்ந்து எல்லா சைக்கிள் மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துடும் இல்லையா. ஸோ அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த எல் நீனோ அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு எல் நீனோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் முடியற தருவாயில் இருக்கிறதுனால இந்த வருஷம் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. என்னதான் இந்த மாதிரி பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் போன வருஷமும் இதே 40 டிகிரி செல்சியஸ் தான். அப்போ ஃபீல் பண்ண ஹீட்டை விட நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கிற ஈரப்பதம் தான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய கருத்து. ஸோ அந்த ஈரப்பதம் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி மார்ச் 28 29 தெளிவாகவே அந்த ஆர்டிக்கிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாடுலாம் ரொம்பவே இந்த ஹியூமிட் ஹீட் வேவ்ங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மார்ச் 28 டு ஏப்ரல் 2 வரைக்கும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. இப்போயுமே இருக்குது, குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். ஆனால் போக போக குறையும், இல்லை மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தண்ணி நிறையா குடிங்க, தர்பூசணி பழம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உடம்பை கூல் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடாகவே இருங்க, அதுதான் உங்களுடைய உடம்பை காப்பாற்றும். காரணம் ரொம்ப ஹீட் அதிகமாக போக போக ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹீட் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு.
ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணுறப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.